வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சுவையான நம்ம ஹோட்டல்லாம் கிடைக்கிற பூரி மசாலா மாதிரி நம்ம வீட்லயே எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா நம்ம மசிக்கிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இதை நம்ம தோல்லாம் உரிச்சிட்டு எடுத்துடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தை வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கூடவே கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சோன கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல 3-4 பச்சை மிளகாவை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நீட்டமா கட் பண்ணி எடுத்திருக்கோம். இதையும் கூட சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்ப இது கூட நம்ம வெங்காயத்துக்கு அளவா லைட்டா உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கோம். இதை லைட்டா நம்ம தண்ணி ஊத்தி கரைச்சிட்டு வந்துடலாம். இது மாதிரி நல்லா தண்ணி ஊத்தி கட்டிலாம் இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இது நம்ம ஊத்திடலாம். ஊத்திட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நம்ம கிளற அப்படியே லைட்டா திக் ஆகும். நம்ம அதனால தண்ணி கொஞ்சம் தாராளமாவே ஊற்றலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா நம்மளுக்கு கீழே பிடிச்சிக்கும். இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. இது எல்லாமே நல்லா திக்கா கன்சிஸ்டன்சியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப இது கூட நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கோம். அதை நம்ம கூட சேர்த்திடலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு லைட்டா தண்ணி ஊத்திக்கோங்க. இல்ல உங்களுக்கு திக்காதான் வேணும் அப்படின்னா நம்ம அப்படியே கூட வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன். இது கூட நீங்க தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இத அப்படியே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா இது மாதிரி கைவிடாம கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஆனா இப்ப நல்லா கொதி வந்துருச்சு. இந்த சமயத்துல நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்ப ரொம்பவே சூப்பரான சுவையான ஹோட்டல் ருசியில நம்ம பூரி மசாலா ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது நம்ம பூரிக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.